உலக பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இந்த கோவில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய புண்ணிய தலமாகும். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் விளங்குகிறது. இங்கு சிவனே மலை வடிவாக காட்சி தருவதாக ஐதீகம். இங்குள்ள 14 கிலோமீட்டர் அளவிலான சுற்றுவட்ட பாதையில் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி தினத்தில் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிமாநிலத்தில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். ஆனால் தற்பொழுது தினமும் வெளியூர் பக்தர்கள் கிரிவலம் வந்து செல்கின்றனர். அது மட்டுமல்லாமல் வார இறுதி நாட்கள் வந்துவிட்டால் இக்கோவிலில் கூட்டம் அலைமோதுகிறது. இந்நிலையில் கஷ்டம் என்று வந்து மனமுருகி அண்ணாமலையாரை தரிசித்துவிட்டு சென்று நினைத்த காரியம் நடந்தால் பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்துவது வழக்கம். இந்த காணிக்கைகள் மாதந்தோறும் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் எண்ணப்படுவது வழக்கம். அதன்படி புரட்டாசி மாத பௌர்ணமி நிறைவுற்ற நிலையில் அதற்கான உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி திருக்கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அண்ணாமலையார் கோவில் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் அண்ணாமலையார் கோவில் வளாகத்தில் உள்ள உண்டியல் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்கத்தில் வைக்கப்பட்டுள்ள உண்டியல்கள் என அனைத்தும் எண்ணும் பணி சிசிடிவி கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த முறை முதல் முறையாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உண்டியல் காணிக்கையானது 6 கோடியை கடந்த நிலையில் புரட்டாசி மாத உண்டியல் காணிக்கை எத்தனை கோடி என்பதை பார்ப்போம். கோவில் உண்டியலில் 6,21,74,473 ரூபாய் ரொக்கம், 245 கிராம் தங்கம், 2 கிலோ 264 கிராம் வெள்ளி ஆகியவற்றையும் உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். மேலும் வெளிநாட்டு கரன்சிகளும் உண்டியலில் செலுத்தப்பட்டிருந்தது. பின்னர் உண்டியல் காணிக்கை எண்ணிக்கை முடிந்ததும் அந்த தொகையானது அண்ணாமலையார் கோவில் கணக்கில் வங்கியில் செலுத்தப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாதம் மாதம் உண்டியல் காணிக்கை அதிகரித்து வருவதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.